ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அலிபாபாஸ் மட்டன் கிரேவி. ஏன் அலிபாபா அப்டின்னா, சும்மா அ ஒரு இதுவா நல்லா ட்ரெண்டிங்கா இருக்கும் அப்டின்னு நெனச்சு தான் நான் வச்சேன். வேற ஒண்ணும் கிடையாது. இது தேவையான பொருட்கள் என்னன்னா, ஆனியன், டொமேட்டோ, சில்லி, கொத்தமல்லி, புதினா. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சாப் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. தென் 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. 2 டூ 3 கூட போட்டுக்கலாம். தென் வந்து பட்டை 2, அன்னாசி பூ 1, கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, தென் சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அது கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த உடனே கட் பண்ணி வச்சிருந்த டொமேட்டோ, நீங்கள் வந்து ஆனியன் டொமேட்டோ எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். டொமேட்டோ போட்ட உடனே நீங்கள் வந்து கல் உப்பு, நீங்கள் வந்து சாதா உப்பு யூஸ் பண்ணுறது, கல் உப்பு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. கல் உப்பு யூஸ் பண்ணால் சீக்கிரமாகவே உங்களுக்கு குக் ஆகிடும். அதில் வந்து சில்லி, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு, தென் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு கர்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தென் வந்து நான் வந்து ஏற்கனவே வேக வச்சுருந்த மட்டன் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். மட்டன் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து விட்டுருங்க. தென் கொஞ்ச நேரம் கழித்து வேக வச்சிருந்த வேக வச்ச தண்ணியை எடுத்து அதோடு சேர்த்துக்கோங்க. அந்த வேக வச்ச தண்ணி நீங்கள் தயவு செஞ்சு கீழே ஊற்றிடாதீங்க. அதுதான் உங்களுக்கு தனி டேஸ்ட்டே கொடுக்கும் உங்களுக்கு கிரேவியில். போட்டுட்டு நான் ஏற்கனவே வந்து தேங்காவை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து பேனில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை திரும்ப கிரைண்ட் பண்ணி அந்த கிரேவியில் ஊற்றிடுங்க. செம்ம டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி திரும்ப போட்டிங்கன்னா திரும்ப ஒரு 5 விசில் வச்சுட்டு திரும்ப வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். 5 விசில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை ரைஸில் போட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு வேறு லெவல் டேஸ்ட் தரும். சீரியஸாக நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் புளிப்பு பருப்பு. இது நேம் வந்து நான் உங்களுக்கு சில பிக்ஸ் நான் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.